வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு தினம், வேர்ல்ட் ஆந்த்ரோபாலஜி டே. அதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் உலக மானுடவியல் தினம் என்று சொல்லலாம். மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வுத்துறையாக இந்த தினம் கருதப்படுகிறது. இதில் எதெல்லாம் ஆய்வு செய்யப்படுகின்றன? முதலாவதாக மனிதனுடைய தோற்றம், வளர்ச்சி, மனிதன் எங்கிருந்து வந்தான், அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, இதை பற்றி ஆய்வு செய்வது அதனுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்பது பண்பாட்டு வளர்ச்சி, அதாவது மானுட குலத்தினுடைய பல்வேறு விதமான பண்பாடுகள், வாழ்க்கை முறைகள், சிந்தனா முறைகள், இவற்றிலிருந்து மனிதகுலம் எப்படி வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது, இவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகள் என்ன என்பதை ஆராயக்கூடிய அந்த கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு துறை ஒரு புறம். இன்னொரு புறம் உயிரியல் சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த உயிரியல் வளர்ச்சி என்பது எப்படி தொடர்ந்து காலத்திற்கு காலம் பரிணாமம் பெற்று வந்திருக்கிறது, வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய உயிரியல் சார்ந்த துறை. இன்னொன்று இந்த ஆந்த்ரோபாலஜியில் மிக முக்கியமான ஒன்று தொல்லியல் துறை. அதாவது தொல்லியல் பொருள்களின் மூலமாக தொன்மையான காலங்களில் மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை, நாகரிகத்தை, பண்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பதை ஆய்வு செய்வது. அப்படி பார்க்கிற போது அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள், அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு விதமான கருவிகள், இவற்றை கொண்டு அன்றைய காலத்தை மதிப்பிடுதல், அதற்கு கரியமில ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் இப்பொழுது கீழடியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து உலகத்தில் நிலைத்திருந்த மிக மிக தொன்மையான நாகரிகம் என்பதை இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியின் மூலமாக, ஆந்த்ரோபாலஜியினுடைய ஒரு மிக முக்கியமான துறையான தொல்லியல் துறையின் மூலமாக நாம் கண்டறிந்து நிறுவியிருக்கிறோம். ஒன்றிய அரசு அதை ஏற்க மறுக்கிறது. ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை தமிழர்களுடைய இந்த தொன்மையான நாகரிக வரலாற்றை ஏற்க மறுக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற ஆரிய பண்பாட்டினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுகளை அவர்கள் அங்கீகரிக்க மறுத்து வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கீழடியில் சேகரிக்கப்பட்ட பொருள்கள், பொருணையில் சேகரிக்கப்பட்ட பொருள்கள், இன்னும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட பொருள்கள், மனிதகுல பண்பாட்டு வளர்ச்சியில் இன்றைக்கு இந்த நிலம் என்பது எத்தகைய ஒரு களமாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி மிக மிக ஒரு உலகத்தினுடைய மானுடகுல வரலாற்றையே தலைகீழாக போடக்கூடிய அளவிற்கு உண்மைகள் இதில் மறைந்திருக்கின்றன. அதை நாம் இன்று உலகத்தின் முன்னால் வைத்திருக்கிறோம். இன்னொன்று மொழியியல் சார்ந்த ஒரு ஆந்த்ரோபாலஜி என்று சொல்கிறார்கள். மொழிகளினுடைய வளர்ச்சி, மொழிகளுக்கு இடையிலான தொடர்பு, மனிதர்கள் பேசிய மொழி, அந்த மொழிகளில் நடந்த பல்வேறு விதமான நுட்பமான மாறுதல்கள், காலமாற்றத்தால் அவை அடைந்த மாற்றம், இது எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கிற போது இது எல்லாமே எவ்வளவு நெருங்கி தொடர்புடையதாக இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். பண்பாட்டு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, உயிரியல் வளர்ச்சி, சமூக வரலாறு, இப்படி எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் இதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவியல், இலக்கிய, இலக்கண சான்றுகளையும் கொண்டு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மானுடவியல் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய துறையாக மாறி உலகம் முழுக்க அதன் அடிப்படையில் ஆய்வு நூல்களும், வரலாற்று நூல்களும், பண்பாட்டு நூல்களும் எழுதப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் மனிதகுல வரலாறு குறித்து எவர் எதை எழுதினாலும் அது மானுடவியல் சார்ந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியாகவோ நீட்சியாகவோ அதனுடைய வெளிச்சத்தில் தான் மேற்கொள்ள முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. மானுடவியலை கற்போம், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை அறிவோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம், நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் இந்த மானுடவியல் நமக்கு வழிகாட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றுவிட்டது. அவருடைய ஆட்சி என்பது அமெரிக்காவை மட்டும் பொறுத்ததாக இல்லாமல் உலகம் முழுவதும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் தேர்வு பெற்றார். பிறகு அடுத்து வந்த தேர்தலில் 21ஆம் ஆண்டு அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இப்போது 25 ஜனவரியிலே மறுபடியும் அதிபராக ஆகியிருக்கிறார். 29 வரைக்கும் அவர் அந்த பொறுப்பில் இருப்பார். அமெரிக்காவில் எழுதப்படாத ஒரு சட்டம் உண்டு, யார் ஒருவரும் 2 முறைக்கு மேல் அதிபராக இருக்க முடியாது. எனவே மீண்டும் ட்ரம்ப் போட்டியிட முடியாது என்கிற ஒரு ஆறுதல் இருந்தாலும்
இருக்கிற இந்த காலத்திற்குள் அவருடைய நடவடிக்கைகள் என்னவாகவெல்லாம் இருக்கிறது. அவர் வெனிசுலா அதிபரை கைது செய்கிறார், பல நாடுகளின் மீது வரி திணிப்பு என்பதை செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்தெல்லாம் மிக நல்ல கட்டுரை ஒன்றை எழுத்தாளர் மா. சிவகுமார் அவர்கள் திராவிட முழக்கம் ஜனவரி மாத இதழில் எழுதியிருக்கிறார். மிகச் சிக்கலான செய்திகளை கூட அவர் ஓர் எழுத்தாளர் என்பதால் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் விதமாகவும் எழுதியிருக்கிறார். ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிற செயல்களில் மிக முக்கியமானது எது? உலக நாடுகள் எல்லாவற்றின் மீதும் மிக கடுமையாக வரி விதிப்பது. உலக நாடுகள் என்றால் எப்படி பொதுவாகவே எந்த ஒரு நாட்டுக்கும் பிற நாட்டுடன் ஆன உறவு என்பது 3 அடிப்படையில் இருக்கலாம். ஒன்று நட்பு நாடு, அல்லது இன்னொன்று அயல் நாடு, மூன்றாவது பகை நாடு. நட்பும் இல்லாத பகையும் இல்லாத நாடுகளும் இருக்கலாம். பகை நாடு, எதிரி நாடு என்று ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை கருதும். இப்படி இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப் அப்படியெல்லாம் வேறுபடுத்தவில்லை. எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் கடுமையான வரி, இறக்குமதி வரி. எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் அமெரிக்காவுக்கு உள்ளே வந்தாலும் அது இறக்குமதி ஆவதற்கு மிக கடுமையான வரி. இதனை தாண்டி சில பதில் அடி வரி, அதாவது தண்டனை வரியையும் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். எப்படி? இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது, நீ எப்படி அங்கே போய் கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று உலகத்துக்கே தான் அதிபதி என்பது போல் அவர் அமெரிக்காவுக்கு அதிபர் அல்ல, உலகத்துக்கே அதிபர் என்று நினைத்து கொண்டு இந்தியாவுக்கு 25% அதற்காக மட்டுமே தண்டனை வரியை விதிக்கிறார். ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காடு இந்தியாவுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இறங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் இறக்குமதி ஆகிற போது அமெரிக்காவில் 50% வரி என்பது மிக கூடுதல். ஆனால் சீனாவிடத்திலே அவர் கொஞ்சம் பின்வாங்கினார். என்ன காரணம் என்றால், சீனா மறுபடியும் ஒரு பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவிலிருந்து சீனாவில் வந்து இறங்கும் பொருள்களுக்கு அவர்களும் கூடுதலாக வரி விதித்த பிறகு சீனாவுக்கு மட்டும் அதிலிருந்து விலக்கு என்று சொல்லி விலகி கொண்டார். அது மட்டுமல்லாமல் கனடாவை அமெரிக்காவினுடைய இன்னொரு மாநிலமாக ஆக்கப் போகிறேன் என்று அதிபர் ட்ரம்ப் சொன்னார். இவையெல்லாம் அமைதியான ஒரு உலகத்தினுடைய போக்கில் மிகப்பெரிய கெடுபிடிகளை, மிகப்பெரிய அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் கனடாவினுடைய அதிபர் மார்க் மிக சரியாக என்ன செய்தார் என்றால், கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவை பொருட்படுத்தாமல் சீனாவோடு வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார். இப்போது ட்ரம்புக்கு அது ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கிறது. எனவே கனடாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன செய்தார் என்றால், அமெரிக்காவின் தெற்கில் இருக்கிற வெனிசுலாவுக்கும் நான் தான் அதிபர், இனிமேல் வெனிசுலாவிலும் நான் வைக்கிற சட்டங்கள் தான் செல்லுபடியாகும் என்று உலக அரசியலில் எங்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விதிகளை எல்லாம் அவர் திணித்தார். அதை வெனிசுலா அதிபரும் ஏற்கவில்லை என்பதால் அவரை கடத்தி சென்றார். கைது செய்கிறோம் என்று சொன்னார்களே தவிர போர் நடக்கவில்லை. அவரை கடத்தி சென்றார். இப்படியெல்லாம் தொடர்ந்து ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் உலகத்திற்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றன. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எல்லா நாடுகளும் தனக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பது போல ஒரு போக்கினை இன்றைக்கு ட்ரம்ப் கையாண்டு கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், உலகப் போர் எதையும் நடத்தாமலேயே உலகத்தை தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் கருதுவதாக இருக்கிறது. இது அதனுடைய நட்பு நாடுகளை கூட இன்றைக்கு பகை நாடுகளாக மாற்றி இருக்கின்றன. உலகம் முழுவதும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் மீது ஒரு பெரிய அதிருப்தியும் கோபமும் எழுந்திருக்கிறது என்பதை சிவகுமார் தன் கட்டுரையிலே தெளிவாக விளக்கியிருக்கிறார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும்.
அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி
இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.